உயர்தர பேருந்து, புறநகர் பேருந்துகள், நகர பேருந்து ஆக 10 பேருந்து துவங்கி இருக்கிறார். வேற என்ன கேக்குறீங்க சார்? இதுல திருச்சி கோட்டம் உருவாகணும்ன்றது பொதுமக்கள் கோரிக்கையா இருக்கு. கும்பகோணம் கோட்டத்துல இருக்கும் அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரையும் இதுக்கு தமிழக அரசுக்கு ஏதாவது நீங்க முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்கா? திருச்சி நானே இந்த துறையினுடைய அமைச்சரா இருந்தேன் 2006-11 15 வருஷம் ஆச்சு. அது அண்ணா தலைவர் கலைஞர் துவக்கி வச்சது. கும்பகோணம் போக்குவரத்து கழகங்கிறது வீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம் ஆரம்பிச்சு வச்சது. தஞ்சாவூர் இருக்கிறத மாற்ற வேண்டாமேன்னு அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க. அதனால அதை விட்டுச்சு. அது ஒரு பெருமையா கலைஞர் ஆரம்பிச்சதுனால அது பெருமையா இருக்கட்டும்னு அதனால விட்டுச்சு. திருச்சி கோட்டம் ஆரம்பிக்கிறது ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எவ்வளோ இடத்துல புதிய கோட்டங்கள்லாம் உருவாக்கி எல்லாம் பண்ணிட்டோம். கலைஞர் ஆரம்பிச்சு வச்சது முத ஆரம்பிச்சு வச்சதுனால அதை மாத்தல. இப்ப அங்க இருந்தாருன்னா இங்க இருந்தாருன்னா எல்லா வசதியும் உங்களுக்கு வந்து ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பக்கத்துல நம்ம காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டிட்டு பணிகள் எப்படி நடைபெறும்? 2 மாசத்துல ஆரம்பிச்சு முடிச்சிடுவோம். மார்க்கெட்டும் ஒரு 2 மாசத்துல ஒரு லெவலுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் இது வந்துடும், மார்க்கெட்டும் வந்துடும், இது வந்துடும். 2 மாசம் எல்லாம் டிசம்பருக்குள்ள எல்லாமே முடிச்சிட்டு. சென்னையில அந்த துப்புரவு பணியாளர் 10 நாளா போராட்டத்தில் இருக்காங்க. துறை அமைச்சரா நீங்கவே அவங்களை இன்னும் சந்திக்கலன்னு சொல்லி யார் சொன்னா? நான் போய் பேசினேன். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், எங்கள் துறையினுடைய செயலாளர், எங்களுடைய ஆணையர் எல்லாம் சேர்ந்து பேசினா அவங்களுக்கு எல்லா விதமான இதுவும் சொல்லியாச்சு. எந்த அளவுக்கு நீங்க வாங்கின சம்பளத்திலயோ அல்லது சலுகையிலோ எதுவும் குறைக்க மாட்டோம், அப்படியே கொடுப்போம். 1693 பேர் இருக்கீங்க, அத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க NULMல இருக்கிறோம்னாங்க. அது மொத்தமா டெண்டர் விட்டு அவுட் சோர்சிங் போனதுனால அதுல இருக்க முடியாதுங்கிற விவரத்தை சொல்லியிருக்கோம். நிறைய தொழிலாளிகள் இன்றைக்கு அதுல இருந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நேற்று 200 பேருக்கு மேல வந்திருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை அவங்களோட அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவரு தொகுதி, அது துறைமுகம் தொகுதி, அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. சுமூகமா அந்த 2 நாள்ல முடிஞ்சிடும். அது இடையில சொல்லுங்க. திமுக கூட்டணியில கருத்து வேறுபாடு இன்னும் EPS பேசிட்டு இருக்காரு. அதனால வேற என்ன தெரியும்? வேற ஒண்ணும் தெரியல பேசுறதுக்கு. அதனால இதே பேசிட்டு இருக்கிறாரு. அவரு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கிட்ட கருத்து வேறுபாடு பட்டு ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, எங்கிட்ட வந்தாரு. மறுநாள் கூப்பிட்டு சொன்னவொன்னு அவர் இல்லைன்றாரு. இப்ப தேமுதிக அவங்க பாக்குறாங்க ஒரு இதுல. அவங்க கிட்ட இருக்கிறவங்க தான் முதலமைச்சரை பார்த்துட்டு போனாங்களே தவிர எங்ககிட்ட இருக்கிறவங்க யாரும் போக மாட்டாங்க. EPS கனவு பலிக்காது. EPS நினைக்கிறது நடக்காது. தளபதி தான் வருவாரு. தளபதி கூட்டணி அப்படியே தொடரும். அத்தனை பேரும் கட்சியில நம்ம தளபதி அரவணைச்சு கொண்டு போறாங்க. அவருக்கு EPSக்கு வேற சப்ஜெக்ட் இல்ல. அதனால இந்த சப்ஜெக்டே பேசிட்டு இருக்காரு. பஸ் ஸ்டாண்ட் கான்ட்ராக்ட் விட்டாச்சா? விட்டாச்சு. இன்னும் 1-2 நாள்ல முடிஞ்சிடும். எல்லாத்தையும் கடை கொடுத்துருவோம். தெரியல, எனக்கு டீடைல் தெரியல. கேட்டா கமிஷனர் சொல்லுவாரு. உங்களுக்கு கமிஷனர் இல்லங்க, அதை ஒண்ணும் மாத்தல. அதை அப்படியே போட்டு கொஞ்ச நாள்ல பிக்கப் ஆயிருன்னு என்னுடைய எண்ணம். இல்ல அதுல அந்த பேருந்து நிக்கிறது இந்த மக்களுக்கு சரியான முறையில அணுகுமுறை செய்யாம இருக்காங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கரெக்டா இன்னைக்கு செய்ய சொல்லுவோம். நம்ம இல்லாட்டா அதை உடனே செய்ய சொல்லுவோம். என்ன செய்ய சொல்லுவோம்? திமுக வீழ்த்துவானு பாமக பொதுக்குழுல தீர்மானம் போட்டிருக்காங்க. நான் வேணாம் தம்பி, அவங்களுக்குள்ள இருக்கு பெரிய ஒரு அவர் அங்கிட்டு போனா திமுக ஆதரிக்கிறதுக்கு ஆள் இருக்குல்ல. அவர் என்ன பண்ண போறாரு? ஏற்கனவே எல்லாம் பார்த்தாங்க. பிஜேபியோட இருந்தாங்க. அவங்க போய் இருந்து திமுகவில் எல்லாம் பார்த்தாங்க. அவங்களால ஒன்றும் முடியல. இப்போ எங்களை தளபதியா திமுக அரசை விமர்சித்தாதான் அவருக்கு அடையாளம் காட்ட முடியும். அதனால அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்திலாம் ஒண்ணும் இல்லை தம்பி. பாமக ஒரு பிரிவு திமுக தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் அது மாதிரிலாம் சொல்ல வரல. அது அவங்க கட்சி உள்கட்சி விவகாரம். அதுல எல்லாம் நாங்க தலையிட முடியாது. எங்களுக்கு நாங்க இருக்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கோம் தம்பி. மீண்டும் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. மீண்டும் தளபதி தான் முதலமைச்சரா வருவாரு. அதுல எங்களுக்கு எல்முனையால கூட சந்தேகம் இல்லை. அவங்க அவங்க என்ன சொல்றாங்க, மக்களுடன் ஸ்டாலின் இப்ப ஆரம்பிச்சிக்கல. ஏன் 4 வருஷம் கழிச்சுன்னு ஆரம்பிச்சாரு. அவர் 4 வருஷம் சேலத்துல இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்தாரு. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டேன் நான். அது மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. ஜனங்கள் நல்லா இருக்காங்க. தளபதி நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நாளை கூட 12ஆம் தேதி ரேஷன் பொருட்களுக்கு இல்லம் தோடி கொடுக்குற அந்த தொகுதி ஆரம்பிக்க போறாரு. அதனால தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றிட்டோம். சொல்லாத வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். மக்கள் நல்லா இருக்கிறாங்க.